ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நேற்று விலாகோட கண்டினியூ வீடியோஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நேற்று விலாக் பார்க்காதீங்க, அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டைட்டில் கீழே வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நேற்று விலாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன் வண்டியில் லைட்டாக அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க, அப்புறம் சுற்றி போடலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் ஒரு சிஸ்டர், அவங்க நேம் வந்து கீதா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறவங்க. அவங்க வந்து திருச்செங்கோடு சைடு. அவங்க வீடியோவில் வந்து அந்த டைட்டில் பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்து கூட பார்க்கல, உடனே வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு வந்து விசாரித்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம மேலேயும் இவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கிற உறவுகள்லாம் நம்மளுக்கு இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் என் மேலே அக்கறையாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ பார்க்குறது அடிப்பட்ட அன்றைக்கி அடுத்த நாள் எடுத்தது. அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, வலியெல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் நார்மலாக என்னோடய வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்ஜெக்ஷன் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால வலி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. காலையில் அவங்க ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நான் வீடியோஸ் எடுத்திருந்தேன், அதை தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இதை எடுத்த வீடியோஸும் மேலே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து சாதனா தான் வந்து செய்ய சொல்ல போகிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாதனாக்கு இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறதுனால கிளம்பணும். அங்கே போயிட்டு வர வரைக்கும் தான் இன்றைக்கி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் வீடியோஸ் அப்பப்போ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வர வரைக்கும் உள்ளது. அதுக்கப்புறம் மீதி எடுத்த வீடியோஸ், அதாவது ஈவினிங் டு நைட் ரொட்டீனில் வந்து நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் எடுத்த வீடியோவை ஏன் இப்படி பார்ட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னா, அது மொத்தமாக நான் வந்து போட்டேன்னா, அதாவது இப்போ டைரெக்டாகவே வந்து கொஞ்சம் பேசி வீடியோ ஷேர் பண்ணுறதுனால வீடியோ ரொம்ப லென்த்தியாக வந்து போகுது. நான் எவ்வளோ தான் வந்து அரை மணி நேரம் வீடியோ போட்டாலுமே சில பேர், நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்கள வந்து நான் சொல்லலை, ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்கள சொல்கிறேன். இப்போ அரை மணி நேரம் நான் வீடியோ போட்டாலே அது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டைமிங்கில் வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு 10, 12 நிமிஷம், 15 நிமிஷம் அதுமாரி தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் எடுத்த வீடியோவே நான் வந்து அப்படியே ஒரே வீடியோவை நான் போடணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது அரை மணி நேரத்துக்கு மேலேயே தான், 40 நிமிஷம் கிட்ட வீடியோஸ் வரும். அதனால் தான் நான் கட் பண்ணி வந்து நான் 3 நாளாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தொடர்ந்து 3 நாள் வீடியோ ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. மேலே வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த செப்பல் ஸ்டாண்ட் அந்த நடுவில் இருக்கிற அந்த பைப்லாம் வந்து எடுத்துக்கிச்சு, அதை செட் பண்ணணும். அது இன்றைக்கி வந்து செட் பண்ணணும்னு வந்து தோணலை. சரி அப்படியே மேலே எடுத்து வைடா, என்ன வெற்றிக்குட்டியாக வந்து இந்த எடுத்து வச்சுட்டோம். எல்லாம் எடுத்துக்கொண்டு சிங்கிள் வைடி தங்கல்ல. நீ அப்புறம் நேற்று எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன். கால் வலிக்குதுல, நான் ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு சொன்னேன். நான் தானே பண்ணேன், சாரிம்மான்னு சொல்லிவிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு. அப்போ போய் தான் பேசுனியான்ட்ட. எடு எல்லாத்தையும் எடு. அப்பா அப்படியே வச்சுட்டு இருப்பார். எடு. அம்மா பால் ஆற்றி தருவா. பால் அப்பா ஆஃப் பண்ணிட்டாரா? டீ தான் வேணுமா? காஃபியாக போடுறேன். நம்ம டீ தூள் போடலாம். டீ தூள் காலி ஆச்சு, காஃபி தான் போடலாம். ஓகேவா? ஃபேன் எடுக்கிறேன். இந்த ஸ்டூவில் வெளியில் வை. வெளியில் வச்சுட்டு இந்த பில்லோ ஒரு 2 ரூமில் கொண்டு வை. அது வை. ஸ்டூவில் வெளியில் வை, பில்லோ 2 ரூமில் வை. அக்காவை எழுப்பு. அவள் 8 மணிக்கெலாம் எழுப்ப சொன்னா. அவன் மேலே போட்டிய பில்லோவை. சரி போய் அக்காவை எழுப்பு. அவள் 8 மணிக்கு எழுப்ப சொன்னான். மணி 7:30 தான் ஆகுது. 7:30 எழுப்புனா அவள் 8 மணிக்கு அதை எழுந்திருப்பா. எழுப்பு. இங்கே பாரு, இது யார் பிச்சது? பாதியில் தொங்கிட்டு நிற்கிது. நான் எப்போ பிச்சது? பாரு, இன்னும் இது லைட்டாக தான் நிற்கிது. இது பிச்சுட்டு போகுது. இது இந்த பேக் மாட்டி ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வச்சோம்ல, அதை எடுத்துருவா. அம்மா கால் கொத்தரம் கொடுக்கலாம். ஏன்டி சாரி? நீ தான் காரணமாடி. பரவாயில்ல, இம்மா அதுமாரி செய்ய மாட்டியல்ல. இம்மா வந்து நீ பேக் சைடு தான் உட்கார, ஃப்ரண்ட்லேயே உட்காரக்கூடாது. சரியா? பரவாயில்ல விடு. தெரியாமல் தானே பண்ணேன், வேணும்னேவா பண்ணேன்? இல்லைல்ல. ஆனால் வந்து நடுவில் செவ்வறு இல்லைன்னு என்ன ஆயிருக்கும் நம்ம 2 பேரும் இன்னைக்கு? மர்கையாலாம் இல்லை, அடிபட்டிருக்கும். நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கணும், படுத்துருக்கணும் 2 பேரும். ஆமாம், அங்கேருந்தான். எத்தனை இடத்துல பாரு, 1 2 3 4 இடம். எங்கே 5?
ஆமாம், இந்த காலில் லைட்டாக தானே, அது ஒன்றும் தெரியல. பசங்க 2 பேருமே வந்து தண்ணி ஊற்றி சாதம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது கொத்தரங்காய் வறுத்து கொடுத்துட்டோம்னா எங்கள் வெற்றிக்குட்டி அழகாக சாப்பிட்டுடுவான். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்காது. அம்மா போட்டு கொடுத்ததாங்க, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே வந்து காலியாகிடுச்சுன்னு கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 2-3 தடவை தான் வந்து வறுக்கலாம் எடுக்காது. ஏன்னா வெற்றிக்குட்டி இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து தொட்டுக்கலைன்னா எனக்கு இதுதான் வறுத்து வேணும்னு சொல்லி கேட்பான். அவனுக்கு வறுத்து கொடுத்தே காலியாகிடுச்சு. சாதனாவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சாதமே சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன். அவளுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது, அதனால் தண்ணி சாதம் சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன். 2 பேருக்கு மட்டும்தான் சாதம், எனக்கு கிடையாது. நான் வந்து தோசை ஊற்றி பொடி வச்சு சாப்பிட்டுக்க போகிறேன். அவங்க 2 பேருக்கு தான் அது. அம்மா துணி காய வச்சாச்சா? ஹீட்ரா போடு போ. அவள் இப்போ தானே வேலை செஞ்சுட்டு வந்தா அக்கா, அவகிட்ட சொல்லுங்கங்கிற. நீ இன்னும் காலையிலேருந்து ஏஞ்சி எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. நீ ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்ததை தவிர வேறு ஒரு ஹெல்ப்பும் நீ பண்ணல இன்னும். நான் தான் சொன்னனே. அக்கா பாரு ரூமெல்லாம் அடுக்கிட்டா, ஷோஃபா கவர் போட்டா, பெட்டெல்லாம் அடுக்கிச்சிட்டா. அம்மா வந்து அவள் பண்ணுறதுக்குள்ளே துணி காய வச்சிட்டா. அம்மா அதெல்லாம் பண்ணிட்டு வச்சு அக்கா அதெல்லாம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அம்மா பாத்திரமும் விளக்கிட்டேன். போ, உன்னுடைய இது என்னது லஞ்ச் பேக் துவச்சி வச்சுருக்கேன் கிச்சனில் இன்றைக்கி துவச்சிட்டேன். மேலே போகலாமா? போய் எடுத்துகிட்டு வந்து வெயிலில் வை, ஸ்டூவில் வை. அம்மா பெருக்கி தள்ளிட்டு நான் கிளம்புறேன். நான் கிளம்ப ரெடி ஆகிறதுக்குள்ளே 2 பேரும் ரெடியாக இருக்கணும். அம்மா நீ என்ன தலை குளிக்கிறியாடா? நாளைக்கு குளிச்சிக்கிறியா? டியூஷன் கிளம்பணும், அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. நேற்று நீயே என்ன சொன்ன? நேற்று நீ தானே லேப்டாப் வச்சுருந்த, நாளைக்கு அக்காட்ட கொடுக்கணும்னு சொன்னதுக்கு சரி நீ இல்லையா? அடிக்கூடாது. சரி போடுவேன் தான். ஏய் வெற்றி, இதையும் பார்ப்பாங்க மேமே. ஏய் இந்தாடி, அவளை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ண? டிவி எடுத்துக்கேண்டா தம்பி. நேத்தியே நான் சொல்லிட்டேன். சரி ஒன்று தான் போ. சரி போ. சவுண்டு வரலையா? என்ன பண்ண? என்னடா பண்ண? ஓ ஹீட்டர் தண்ணி சுட்டு சேர்ந்துரு. நேரம் ஆகுது வெற்றி, கீழே வேற ஆள் இல்லை. அவங்க சாயங்காலம் தான் வருவாங்க, விட்டுட்டு போக முடியாது தனியாக. தங்கமயிலே அல்லாதடி தள்ளம் சொல்லல. சரி நான் உனக்கு உனக்கு 1 hour தாண்டி லேப்டாப்பு. ஷேர் பண்ணிக்கலாம், 2 பேரும் ஷேரிங் தான். குழந்த பாவண்டி என் தங்கம். அங்கே பாருடி மூஞ்சி பாருடி தொங்கி போச்சுட்டு இப்படி பாரு. நான் வாங்கி தரேன், நீ அழாத சரியா? நான் உனக்கு அவள் ஃபோனில் நான் கேம் விளையாட வைப்பேன். ஓகே டன்னா? ஓகேவா? பதில் சொல்லு தங்கம் மயில்வாடி. அம்மா இன்னைக்கு நான் குளிப்பாட்டுறேன், சோப்பு போட்டு விடியா. செல்லம் தண்ணி பொலபொலன்னு கொட்டுதே. வாடி தங்கம் செல்ல மயில், குட்டி மயில். நம்ம குளிச்சுட்டு வந்து நம்ம போகலாம். உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் சொல்லு. மதியம் என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள், நம்ம வாங்கி செஞ்சு தரேம்மா. என்ன சாப்பிட்றீங்க இன்னைக்கு? நேரம் ஆயிடுச்சு, மணி 9:30. எழுந்துரு. அம்மா டைம் ஆச்சு, எழுந்துரு. அவங்க உட்காந்துருக்கட்டும், எதாவது பண்ணிட்டு போ. இந்த லீவு நாளில் பசங்களை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. அதுவும் எங்கள் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா வேணுன்னே சாதனாக்கிட்டே ஏதாவது வந்து ஒம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். சாதனாவும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வெறுப்பேற்றுற மாரி தான் ஏதாவது அவளும் வந்து செய்வா, சொல்லிகிட்டு இருப்பாள். 2 பேரும் மாற்றி இந்த சண்டை போட்டுக்கிறதுக்கு அடிச்சிக்கிறது தான். கொஞ்ச நேரத்துக்கு கூட முன்னாடி கூட அடிச்சிக்கிட்டாங்க. நான் ஷேர் பண்ணல, வீடியோ எடுக்கலை. ஒவ்வொரு டைம் சொன்னதை உடனே வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு டைம் இதுமாரி தான் ஏதாவது வந்து இடக்கு முடக்க வந்து பண்ணிவிட்டு உட்காந்துருப்பான். வெற்றிக்குட்டியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்குது. இதுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதே பெரிய வேலையாக தான் இருக்குங்க அந்த லீவ் நாள் வந்துட்டாலே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். நான் வந்து ரெடி ஆகிட்டேன், பசங்களும் வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க.
தொட்டுக்க வந்து பொடி தான் இருக்கு. நீதான் பொடி வச்சுதான் சாப்பிடுவியே. இட்லிக்கு தான் சாப்பிடுவியா, தோசைக்கு இல்லையா? அம்மா நைட்டுக்கு வடக்கறி செஞ்சு தரேன், ஊற வச்சிருக்கேன். நேத்தையே செய்ய வேண்டியது, அம்மா செய்யவே இல்லை வடக்கறி. அம்மாவுக்கு மாரி ஆனதில்லை. தண்ணி வச்சு தரது குடி. அம்மா பால் வந்து ஆத்தி தரேன், சரியா? வெட்டிட்டாங்க, இதை கொண்டு போய் வண்டியில் மாட்டுங்க. வேகமாக பிடுங்க, அது எண்ணெய் இருக்கு. அந்த செருப்பு எடுத்து மேலே வச்சுட்டு வாமா. இப்போ காலைல தான் செருப்பு பண்ணோம், அதுக்குள்ளே பிச்சு வச்சு தள்ளு. ஜன்னல் சாத்திட்டு வா. இங்கே பார், இங்கே போயிடுச்சு பார், வெள்ளை கலரில் வந்துச்சு பாருங்களா. பார்த்துட்டியா? வண்டி கழுவணும்னு நினச்சேன், இன்றைக்கெலாம் முடியாதப்பா. ஒன்றால் முடியும்தா, ஆனால் சரி வராது. அம்மா ஹெல்ப் இருந்தால் தானே. இங்கே பாரு, இங்கெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு. இங்கே வேற போயிடுச்சு. என்னடாமா பப்பு என்ன ஆச்சுன்னே தெரிலடா. பப்புக்கு உடம்பு சரியில்லடா, அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. வெளியில் போனது இன்னும் ஆளை காணும், இருக்குதா இல்லையானே தெரியல. கஷ்டமாக இருக்குது 2 நாள் ஆளை காணுன்ட்டு. சபாடி உடம்பு சரியாக இருந்தது அதுக்கு. நான் தம்பி இங்கெல்லாம் அசிங்கமாகிடுச்சு. கண்ணாடி இங்கே பாரு, கண்ணாடியிலையும் லைட்டாக தேய்ச்சிக்கிச்சு. வண்டி தானே? என்ன வண்டி தான்? தள்ளு, பின்னாடி உட்காரு. தயவு செய்து அம்மா வண்டி எடுக்கும்போது முன்னாடியே வராது, தயவு செய்து பின்னாடி போயிடு போ. வண்டி எடுக்கவே பயமாக இருக்குது இப்போ எனக்கு. வீட்டிலேருந்து கிளம்பி நேராக சாதனா ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். லாஸ்ட்டு எக்ஸாமோட இந்த வாட்டி வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இது நியூ ஸ்கூலுங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து சாதனாக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு வந்து சொன்னாங்க. அங்கே சொன்னதுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. மார்க்கும் நல்ல மார்க்ஸ் தான் வந்து எடுத்திருந்தா. அப்புறம் அங்கே ஸ்கூல்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி கோயில் போயிட்டு போகலான்னா சாதனை ஒத்துக்கவே இல்லை. அங்கே நேரம் ஆகிடுமா, அங்கே ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வரும்போதுனா கோயிலுக்கு வந்துக்கலாம் அப்படின்னா, நல்லா நேராக ஃபஸ்ட்டு அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்தேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாதனா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் தான். இங்கே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு எப்போதுமே இங்கே வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறது தான். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு, அதாவது நேற்று இதுமாரி தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து போனேன். உண்மையை சொல்லணும்னா கடவுள் புண்ணியத்தில் தாங்க வந்து எதுவுமே ஆகாமல் நல்லபடியாக வந்து எங்களை காப்பாற்றிட்டாங்க. பெரிய லெவலில் போக வேண்டியது சும்மா லைட்டாக லைட் அடிப்பட்டதோடு போயிடுச்சு. ஸ்கூலுக்கு கோயிலுக்குன்னு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அதை நான் இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பார்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதுங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறனால தான் நான் அப்படி பண்ணுறேன்.